இங்கு மட்டும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கும் கனமழை வந்து தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, "ப்ரோ கன்ஃபார்ம் ரெயின் இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கன்ஃபார்மா நமக்கு மழை இருக்குங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நெறைய மாவட்டத்துல, நெறைய தேதிகள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. அதுல ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் கனமழையும், ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழையும் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைக் பண்ணலன்னா உடனடியாக நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு மாவட்டங்களாக வானிலை அறிவிப்புகள நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பெரும்பாலான மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தீவிரம் குறைந்து போனாலும், தென் மாவட்டத்தில் மட்டும் அதுவும் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மழை தீவிரம் இன்னும் குறையாம, கனமழையானது இன்றைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தொடர்ந்து இதை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லலாம். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம தெரியப்படுத்துறோம். மழை பொழிவுகள் இந்த புத்தாண்டு நாட்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது தமிழ்நாட்டுல வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை இருக்குங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்த்தாச்சு. மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழையும் நிச்சயமாக வந்து பதிவாகும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இடைவெளி விட்டு மிதமான மழையும், கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் கனமழையும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், தொடர்ந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் தீவிரமடையும். கண்டிப்பா இன்று வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கு. நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிரும். அதனால கவலைப்பட தேவையில்ல. மழை பொழிவு இன்றுடன் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 95% தமிழ்நாட்டை விட்டு விலகுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு 4லிருந்து 5 மாவட்டங்கள் தான். ரொம்ப அதிகமா கூட கிடையாது. ஒரு 4லிருந்து 5 மாவட்டங்கள் மட்டும் தான் அந்த கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம். மற்றபடி வந்து 90%, 95% தமிழ்நாட்டுல வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும், மிதமான மழை மட்டும் தான் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே லேசான மழை, சாரல் மழை, மிதமான மழை மட்டும் மற்ற மாவட்டங்கள்ல நீங்க எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். சரி, இதுவரைக்கும் நமக்கு இந்த தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை கிடைச்சது. டெல்டாவிலும் கனமழை வருமான்னு கேட்குறீங்க. டெல்டா மாவட்டத்திலும் கனமழை வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குமானா, மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மாடரேட் ரெயின்ஃபால். அதாவது 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடியதாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகக்கூடும். டெல்டாவுல வந்து குறிப்பா மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் பரவலாக கனமழையானது சில சமயங்களில் மட்டும் பதிவாகும். அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இந்த ஜனவரி 2க்கு அப்புறம் உங்களுக்கு மழை முற்றிலுமாக குறைஞ்சிரும். கம்ப்ளீட்டாகவே வந்து ரெயின்ஃபால் ஸ்டாப் ஆக போகுது. நம்ம டெல்டா மாவட்டமாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், எல்லா பகுதிகளுமே ஜனவரி 2க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 95%க்கும் மேலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாமே ஓய்வுக்கு வந்துடும். இன்னும் ஒரு 48 மணி நேரங்கள் மட்டுமே இந்த மழை பொழிவுகளும் அவ்வப்போது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்ல ஒரு கனமழை கிடைக்குமே தவிர, மற்றபடி வட தமிழக கடலோர மாவட்டங்களிலோ அல்லது வட தமிழக உள் மாவட்டங்களிலோ கனமழை கண்டிப்பாக தீவிரமாக வாய்ப்புகளே இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையுமாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில பெரும்பாலும் வந்து காணப்படும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். தென்காசி மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை. தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் இன்று வரைக்கும் தேனி மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை. தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே கிட்டத்தட்ட இந்த தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மிதமான மழையானது நிச்சயமாக பதிவாகும். இதில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, காற்றுடைய வேகம். காற்றின் வேகம் பொறுத்தவரை மணிக்கு 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய வேகம் கண்டிப்பாக இருக்கும். பல பகுதிகளில் பலமான சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த 50 முதல் 70 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே தரை காற்றினுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலமான தரை காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக நம்ம
ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்கலாம் ஜனவரி 2 வரைக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி 3, 4 மற்றும் 5 தேதிகளிலிருந்து உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். ஆனா, காற்றின் வேகம் ரொம்ப மோசமா இருக்குங்க. தென் மாவட்டத்தில வந்து காற்றுடைய வேகம் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா, கன்னியாகுமரி, குமரி கடலோர பகுதிகள், அதே மாரி மன்னார் வளைகுடா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பலமான சூறாவளி காற்று வீசப்போது. அதனால மீனவர்கள், கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், அதிலும் குறிப்பா தென் மாவட்ட கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நீங்க ரொம்பவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா, அங்க வந்து காற்றுடைய வேகம் தரைக்காற்று பலமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. 70 கிலோமீட்டருக்கு மேலாகவே காற்றின் வேகம் இருக்கும். சரி, இதுவரைக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் மழை பொழிவ பத்தி கேட்டீங்க. அடுத்ததா இப்ப பொங்கல் நாட்கள்ல எங்கெல்லாம் மழை வரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். வருகிற ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மறுபடியும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மீண்டுமாக பொங்கல் நாட்கள்ல நமக்கு மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. நடுவுல ஒரு 5 நாட்கள், 6 நாட்கள் மழை இல்லாம இருக்கும். மறுபடியும் ஜனவரி 10ஆம் தேதிக்கு அப்புறம் நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இதே பகுதிகள் தான். இப்ப எப்படி நமக்கு மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கோ, இதே பகுதிகள் தான் மறுபடியும் பொங்கல் நாட்களிலும் பரவலாக வந்து கனமழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி நமக்கு முதற்கட்டமாக நாகப்பட்டினத்தில மழை பதிவாகிட்டு, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசியில வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சதோ, அதே மாரி பொங்கல் நாட்களிலும் மீண்டுமாக நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி என டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள். ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் கிடையாது. அந்த மிதமான மழை வாய்ப்புகள் பொங்கல் நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. சென்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஆபத்துமே இல்லங்க. ரொம்ப சேஃபா வந்து சென்னை வந்து மூவ் ஆயிருக்கு. 2024ல சென்னையில பெரிதளவுல வெள்ளம் எதுவும் ஏற்படல. நெறைய பகுதிகள் தப்பிச்சிருக்கு. ஆனா சென்னைக்கு பதிலா விழுப்புரமும், கடலூரும், பாண்டிச்சேரியும், திருவண்ணாமலையும் வசமாக சிக்கியதை நம்ம பார்த்தோம். சென்னை தப்பியது. ஆனா இந்த 4 மாவட்டங்கள் 2024ல சிக்கி தவித்தது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழையில ஏதாவது ஒரு சுற்று மழை பொழிவுல வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து போகிறது. அதே மாரி கோடை காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஓரிரு நாட்கள்ல 45 டிகிரி செல்சியஸ், 44 டிகிரி செல்சியஸ்ன்னு வெப்பம் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு நிலைமையில வந்து பதிவாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மழையினுடைய அளவும் தமிழ்நாட்டில அதிகரிக்கிறது. அதேபோல வெப்பநிலையும் தமிழ்நாட்டில அதிகரிக்கிறது. என்னதான் ஒரு பக்கம் வடகிழக்கு பருவமழையில தீவிரமான மழை பெய்தாலுமே கூட, கோடை காலங்கள்ல வரக்கூடிய அந்த வெப்பநிலை, கோடை காலங்கள்ல பதிவாகக்கூடிய அந்த வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமா இருக்கு. இந்த வருஷம் நமக்கு மார்ச் மாதத்திலிருந்தே கோடை காலம் ரொம்ப தீவிரமா தொடங்க ஆரம்பிச்சிடும். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதத்துல எப்படி ஒரு வெயில் அடிக்குமோ, அதுபோல மார்ச் மாதத்துல நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்க ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மிக கொடுமையான ஒரு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்கும். வெப்பசலன மழை வந்து தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்க ஆரம்பிச்சோனே நிறைய வெப்பசலன இடி மழை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுவரைக்கும் பகுதியாக மிதமான மழை மற்றும் கனமழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.